அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த தீ விபத்துல இருந்து மக்கள் இன்னும் அந்த சோகத்துல இருந்து என்ன மக்கள் வந்து கம்ப்ளீட்டா மீண்டு வரல. அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் இன்னொரு சம்பவம் வந்து புதன்கிழமை 29ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு ஒரு பயங்கர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு டொமஸ்டிக் பிளைட் ஒன்று வாஷிங்டன்ல, அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன்ல, அதாவது வாஷிங்டன்ல தான் ஒயிட் ஹவுஸ் இருக்குது, வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்ற அந்த ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல அங்க பிராக்டிஸ்க்காக வந்த ஒரு ராணுவ ஹெலிகாப்டர், அந்த ராணுவ ஹெலிகாப்டர் கூட மோதி இந்த பிளைட்ல வந்து, இந்த டொமஸ்டிக் பிளைட்ல வந்து 60 பேசஞ்சர்ஸ் பிளஸ் ஒரு 4 பேர், அதாவது அந்த 4 பேர் யாருன்னா பணிப்பெண்கள், அதில் உள்ள பைலட் அப்படின்னு ஒரு 4 பேர், மொத்தம் 64 பேர், பிளைட்ல 64 பேர். அந்த ஹெலிகாப்டர்ல வந்து 3 சோல்ஜர்ஸ், இந்த 3 சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டர்ல இருக்காங்க. இந்த பிளைட்டும் இந்த ராணுவ ஹெலிகாப்டரும் ஒண்ணுக்கொண்ணு மோதி கீழே இருக்க ரிவர்ல நைட்டு 9 மணிக்கு கீழே இருக்க ரிவர்ல வந்து விழுந்து ஒரு ஆள் கூட உயிர் தப்பிக்கல, உழைக்கல. இந்த சோகமான சம்பவம் இப்ப ரீசெண்டா புதன்கிழமை அன்னைக்கு, லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு பிளைட், இது வந்து ஒரு டொமஸ்டிக் பிளைட். இந்த பிளைட்ல வந்து இது ஃபுல் லோடட், ஃபுல்லா ஆட்களை ஏற்றிட்டு 60 பேசஞ்சர்ஸ், அதாவது இது வந்து ரொம்ப பெரிய பிளைட்லாம் கிடையாது, சின்ன பிளைட் தான். டொமஸ்டிக் பிளைட்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளே போகல, இப்ப நம்ம ஊர்ல வந்து சென்னையில இருந்து டெல்லி, மதுரையில இருந்து பெங்களூர் இப்படி போறோம்ல, இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் பிளைட், அவங்க நாட்டுக்குள்ள போற ஒரு பிளைட். இதுல வந்து மொத்தம் 60 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பிளஸ் 4 பேர், அதாவது 4 பேர் யாருன்னா அந்த பணிப்பெண்கள் அப்புறம் பைலட் அப்படின்னு அவங்க ஒரு 4 பேர், மொத்தம் 64 பேரோட கான்சாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து, கான்சாஸ் அப்படிங்கிற சிட்டில விசிட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து, அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான இடம், ஒயிட் ஹவுஸ் அங்கதான் இருக்கு, வாஷிங்டன் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பிளைட் வந்து போகுது. இந்த விசிட்டாவுக்கும் அந்த வாஷிங்டன் இடையில கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இவ்வளவு தூரமும் கிளீனா எந்த வித பிரச்சனையும் இல்லாம இந்த டொமஸ்டிக் பிளைட் வந்து நல்லா சேஃப்டியா தான் போச்சு. அங்க போய் என்ன கொஞ்ச நேரத்துல வந்து லேண்ட் ஆயிடலாம். அந்த வாஷிங்டன்ல வந்து ரீகன் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட் பக்கத்துல போயிடுச்சு. என்ன 2 மினிட்ஸ் ஆச்சுன்னா லேண்ட் ஆயிடலாம். லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டொமஸ்டிக் பிளைட் வந்து ஒரு ராணுவ ஹெலிகாப்டர், ஆக்சுவலா பிராக்டிஸ்க்காக வந்த அந்த ஹெலிகாப்டர், அதுல வந்து அந்த ராணுவ ஹெலிகாப்டர்ல வந்து 3 சோல்ஜர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 சோல்ஜர்ஸோட வந்த அந்த ராணுவ ஹெலிகாப்டர் கூட மோதி ஒயிட் ஹவுஸ் பக்கத்திலே இந்த சம்பவம் நடந்துக்குது. நைட்டு 9 மணிக்கு ஒயிட் ஹவுஸ் பக்கத்திலே ரெண்டும் ஹெலிகாப்டரும் அந்த பிளைட்டும் மோதி கீழே இருக்கிற ரிவர், என்ன ரிவர்னா போட்டோமேக் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல வந்து விழுந்துருது. பிளைட்டு 2 துண்டாகி பிளஸ் ஹெலிகாப்டர் மொத்தம் 3 பீஸா வந்து ராத்திரி 9 மணிக்கு விழுந்து ஒரு ஆள் கூட அதுல வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு தீப்பிடிச்சு வெடிச்சு விழுந்துருது. ஆக்சுவலா இந்த ராணுவ ஹெலிகாப்டர் வந்து வெர்ஜீனியா அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கு. இது நார்மலா பிராக்டிஸ்க்காக அந்த பக்கம் வரும் போல. இந்த லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு இந்த சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு செகண்ட் பிளைட் ஆக்சிடென்ட், ஒரு செகண்ட் இது முந்திருந்தாலோ அல்லது இது வந்து முந்திருந்தாலோ அந்த அந்த விபத்தே நடக்காம இருந்திருக்கும், எல்லா மக்களும் சேஃபா இருப்பாங்க. ஒரு செகண்ட் முன்ன பின்ன வந்திருந்தா இந்த பிளைட் வந்து இப்படி போயிடும், ஹெலிகாப்டர் வேற மாதிரி போயிடும். பிளைட் வந்து நார்மலா லேண்ட் ஆயிரும். அதுல இருக்க மக்கள் 60 மக்கள், 60 பிளஸ் 4 64 மக்களும் சேஃபா இருந்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு ரொம்ப சோகமான சம்பவம் பாருங்க. அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து இந்த விபத்தை வந்து நிறைய பேர் நேரில் பார்த்துருக்காங்க. ஏன்னா பிளைட் வந்து இங்க இருந்து வந்திருக்குது, ஹெலிகாப்டர் இங்க இருந்து வந்திருக்குது. இவங்களுக்கு இங்க இருந்து விசிபிளா பார்க்கும்போது வந்து ரெண்டும் ஏதோ நம்ம பார்க்கும்போது இப்படி நேரே வந்த மாதிரி தான் இருக்கும், பேக்ல வந்தாலுமே நேரே வந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அங்குள்ள மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒண்ணு முன்னால போகுது இன்னொன்னு பின்னால போகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து பயங்கரமா வெடிச்சு அங்க அப்படி பயங்கர தீ பிளம்பெல்லாம் வந்து கீழே விழும்போதுதான் ஏதோ பயங்கர விபத்து நடந்துருச்சு அப்படின்னு அங்குள்ள மக்கள் வந்து, அந்த வழியா கார்ல போனவங்களும் சரி அங்குள்ள மக்களும் வந்து அதை பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் முந்தி இருந்தாலோ பிந்தி இருந்தாலோ இந்த பிளைட், இந்த ஆக்சிடென்டே நடக்காம இருந்திருக்கும், மக்கள் சேஃபா போயிருப்பாங்க. இதுல வந்து ஒரு கப்புள், அவரோட ஒய்ஃப் வந்து, அவரோட பேர் வந்து கமாத் ரசா அப்படிங்கிறவரு. அவர் வந்து அந்த ரீகன் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து அந்த பிளைட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா
அவர் ஃபிளைட்ல அவங்க ஒய்ஃப் வராத ரிசீவ் பண்ணதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா வந்து இப்போ நான் வந்துருவேன் அப்படின்னு, ஒரு 20 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன், அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அம்மா தன்னோட ஒய்ஃப் வந்து வந்துருவாங்க, அவங்கள கூட்டிட்டு நம்ம ஹாப்பியா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் பாருங்க. அந்த மனுஷன் வந்து இந்த ஃபிளைட் கிராஷ் இந்த செய்தி வந்து அங்க கேட்டு, என்னோட மனைவி வந்து நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்து சேரணும், எந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வந்து சேரணும் அப்படின்றது ரொம்ப மண்டாடி கடவுளை வேண்டியிருக்காரு. என்னோட மனைவி மட்டும் இல்ல, அந்த ஃபிளைட்ல வந்த எல்லாருமே என்ன மாதிரி எல்லாரும் அந்த அவங்கவுங்க உறவுக்காரங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த சோகமான நேரத்திலையும் அந்த ஃபிளைட்ல வந்த எல்லாத்துக்காகவும் அவரு ரொம்ப கடவுள்கிட்ட வந்து ரொம்ப மண்டாடி வேண்டி இருக்கிறாரு. எல்லாரும் பாதுகாப்பா, அவருக்கு தெரியாது எல்லாருமே யாருமே பிழைக்கல அப்படிங்க இந்த விஷயம் வந்து தெரியாம அவர் வந்து எல்லாரும் சேஃப்டியா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு கடவுளை வேண்டி இருக்காரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்க ஃபுல் போலீஸ் டீம் வந்தாச்சு, ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்தாச்சு, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்துட்டாங்க, 300க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் டீம் ஃபுல்லா. ஏன்னா அங்க யாராவது சப்போஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த கிராஷ் நடந்த அடுத்த செகண்டே ஃபுல் டாக்டர்ஸ் டீம், 300க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் டீம் வந்து அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. அந்த பிளைட்ல வந்து ஸ்கேட்டிங் வீராங்கனைகள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸ்கேட்டிங் வீராங்கனைகள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குற ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த ஸ்கேட்டிங் வீராங்கனை இருக்காங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பிளைட்ல வந்ததா தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த லொகேஷனுக்கு வந்த தீயணைப்பு தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்த பிளைட் கிராஷை பார்க்கும்போது இதுல வந்து யாருமே உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கிராஷ் அங்க நடந்திருக்கு. நம்ம டொனால்டு ட்ரம்ப் அதிபர், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கேட்க வேண்டாம், அதிரடியா இப்ப கொஞ்ச நாளாவே அதிரடியா முடிவு எடுக்கிறதுல வந்து அவரு ரொம்பவே பேர் பண்ண ஆளு, ரொம்ப தைரியமான ஆளு, எந்த முடிவா இருந்தாலும் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப அதிரடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுப்பாரு. அந்த அப்படிப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் வந்து மனசு உடைஞ்சி ரொம்ப வேதனையோட இந்த கிராஷ்ல வந்து இந்த பிளைட் கிராஷ்ல இறந்த குடும்பங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விபத்து நடந்த இடத்துக்கு உடனே போன எல்லா போலீஸ்காரங்களுக்கும் சரி, ரெஸ்கியூ டீமுக்கும் சரி, டாக்டர்ஸ்க்கும் சரி, பொதுமக்கள் ஹெல்ப் எல்லாத்துக்கும் நிறைய பப்ளிக் வந்து அங்க போய் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன காரணத்தால இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. எல்லாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்த பிறகு நான் வந்து உலகத்துக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஒரு ரீகன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க, அது எங்க வந்து லேண்ட் ஆகணும்ன்றதோ அந்த ரீகன் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு தகவல் வந்து பாஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த பிளைட் வந்து ஒரு ரீகன் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 400 மீட்டர் உயரத்துல இருக்கிறதாவும், கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து அந்த பிளைட்ல இருந்து, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அந்த பிளைட்ல இருந்து நம்ம ரீகன் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ரீகன் ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த தகவல் வந்து கடைசியா வந்து பாஸ் ஆயிருக்குது. ஆனா என்ன காரணத்தால, என்ன மிஸ்டேக்னால வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்குங்கிறது என்ன, அந்த பிளைட்ல உள்ள அந்த கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கண்டுபிடிச்ச பிறகுதான், அதை எடுத்த பிறகுதான் அந்த என்ன நடந்துச்சு கடைசி நேரத்தில் என்ன நடந்துங்க தகவல் வந்து கரெக்டா துல்லியம் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த பிளைட்ல வந்தவங்களை ரிசீவ் பண்ணதுக்காக வந்து அவங்க சொந்தக்காரங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அந்த நியூஸை கேள்விப்பட்டு இப்படி பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படிங்கிற நியூஸை கேள்விப்பட்டு அவங்க மனசு வந்து எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாது. அந்த ஹெலிகாப்டர் சரி அந்த பிளைட் ஒரு செகண்ட் வந்து முந்தி இருந்தாலோ அல்லது பிந்தி இருந்தாலோ இந்த ஆக்சிடென்டே நடக்காம போயிருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய துரதிஷ்டவசம் வந்து இந்த கொடூரமான ஒரு விபத்து வந்து நடந்திருக்குது. இந்த விபத்துல இறந்த அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கும் சரி, அவங்க சொந்தக்காரங்களுக்காகவும் நம்ம வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு தேவையான மன தைரியத்தை கடவுள் கொடுக்கணும்னு நம்ம வந்து இறைவன்ட்ட வந்து வேண்டிடுவோம். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த விபத்துக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு? இந்த பிளைட் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த ஹெலிகாப்டர் மேல? ஆக்சுவலா என்னன்னா, அந்த பிளைட் வந்து வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் இருக்க ஏரியா அப்படின்னா
ஃபிளைட் ரூட் ஏர் ரூட்லாம் வந்து ரொம்ப பக்கவா ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்கும். ஃபிளைட் வந்து சொல்ல போனா ஃபிளைட் வந்து ரொம்ப கிளீனா வந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ இந்த ஹெலிகாப்டர் தான் திடீர்னு எதிர்பாரா விதமா அங்க வந்த மாதிரி தெரியுது. அந்த ஹெலிகாப்டர் தான் ஏதோ ராங்கா வந்து ஏதோ இடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபிளைட் மேல மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அந்த ஹெலிகாப்டர் மேல மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது டெக்னிக்கலா ஏதோ கீழ இருந்து கம்யூனிகேட் பண்ணவங்க மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் மேல மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.